பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 119வது சங்கீதத்திலுள்ள அனைத்து வசனங்களையும் நாம் தியானிக்கப் போகிறோம். இது மிகப்பெரிய ஒரு அதிகாரமாய் வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 176 வசனங்கள் இதில் உண்டு. இந்த சங்கீதம் முழுவதும் 8 வசனங்களாய் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் எபிரேய எழுத்தான ஆலிப், பேத், கிமேல் போன்ற 22 எழுத்துக்களை அது தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேய வேதாகமத்திலே ஒவ்வொரு இந்த 8 பகுதியிலும் இந்த எபிரேய எழுத்துக்களால் இது ஆரம்பிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதம் ஒரு விசேஷித்த சங்கீதம். முழு வேதாகமும் தேவனுடைய வார்த்தையை நமக்கு தருவதற்காக எழுதப்பட்டது. அந்த வார்த்தைகளின் மகிமையை இந்த சங்கீதம் காட்டுகிறது. இந்த சங்கீதத்தில் ஒவ்வொரு வசனத்திலும் ஆண்டவருடைய கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வேதம், சாட்சிகள், கர்த்தருடைய வழிகள், கட்டளைகள், பிரமாணங்கள், கற்பனைகள் எல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை தான் குறிக்கிறது. ஏதாவது அந்த வார்த்தையில் ஒரு வார்த்தை கண்டிப்பாக அந்த ஒவ்வொரு வசனத்திலும் இருக்கும். சாட்சிகளை கை கொண்டு அவர் முழு இதயத்தோடு தேடுகள் பாக்கி அவங்க சாட்சின்னா ஆண்டவருடைய வசனம். அதே போல் வழிகள், தேவனுடைய வழிகள் அப்படின்னா ஆண்டவருடைய வசனம். ஆண்டோடைய கட்டளைகள்னா ஆண்டோடைய வசனம். பிரமாணங்கள் அப்படின்னா ஆண்டோடைய வசனம். ஒவ்வொரு வசனத்திலும் நான் அதை பார்க்கலாம். ஒவ்வொரு வசனத்திலும் ஆண்டோடைய வார்த்தையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் இந்த 119 சங்கீதத்தில் ஒரு பகுதியை நாம் வாசித்து அதுக்கு பிறகு வேதத்தை வாசிக்கும் பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதம் தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறதான ஒரு சங்கீதம். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு வாக்குத்தத்தமாக, கட்டளையாக, வழிகாட்டியாக, சாட்சியாக, போதனையாக, ஞானமாக, சத்தியமாக, நீதியாக மற்றும் கடிந்து கொள்வதற்காகவும் சித்தரிக்கிறது. சங்கீதக்காரருடைய ஆறுதலுக்காக, பாதுகாப்புக்காக, பொக்கிஷமாக, ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்வின் சட்டமாக, அந்த மனிதனுடைய இதயத்துக்கும் ஆத்மாவுக்கும் மகிழ்ச்சியாக, எல்லா தேவைகளையும் நிறைவு செய்யும் வழியாகவும் இந்த ஆண்டுடைய வார்த்தைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை சங்கீதம் எடுத்து காட்டுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்பதினாலும், தியானிப்பதினாலும், அதை கைக்கொண்டு அதிகமாக ஜெபிப்பதினாலும் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புது வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு புது மகிமையை காணலாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கான அன்பு நம்மிலே பெருகுகிறதை நாம் காண முடியும். கிருபையிலும் நீதியிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளரும்படி இந்த சங்கீதம் நமக்கு உதவி செய்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது பகுதியாக, கவிதை பகுதியாக எபிரேயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளின் நெறிமுறைகள், வழிகாட்டுதல் இவற்றின்படி வாழ தெரிந்து கொள்கிறவர்கள் மேல் வருகிறதான ஆசீர்வாதங்கள், அவைகளை நாம் இங்கே கண்டுகொள்ளலாம். இந்த சங்கீத வாசிப்பதன் மூலமாக தேவன் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு புது பலத்தையும், கர்த்தருடைய உதவியையும், பாதுகாப்பையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுவதற்காக 9வது வசனத்தில் பார்க்கிறோம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுகிறான்? தன் வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளினால்தானே. தேவனுடைய வசனம் அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வந்து விடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதமே சத்தியம். சத்தியத்தினால் கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். எத்தனை பேர்கள் நமக்கு விரோதமாய் துன்மார்க்கர்கள் எத்தனை பேர் எவ்வளவு எழுந்து நின்று பேசினால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வார்த்தை அதிசயங்களை காண பண்ணும். நமது கண்களை ஆண்டு திறப்பாரானால் நம் அதிசயங்களை காண பண்ண முடியும். நான் பிரியமாய்க்கிற உமது கற்பலின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பேன் என்று 48வது சங்கீதத்திலே சங்கீதக்காரர் சொல்கிறது என பார்க்கிறோம். கர்த்தருடைய கற்பனைகளின் மீது நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது
கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்கிறார். இந்த மன மகிழ்ச்சி என்பது இதயபூர்வமான அன்பிலே அது வெளிப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதற்கு கீழ்ப்படுகிற போது இடத்தில் ஒரு சந்தோஷம், அது ரட்சிப்பின் சந்தோஷம். கர்த்தர் அது பரிசுத்த ஆவியானவர் அருளுகிறதான ஒரு சந்தோஷம். அது தேவ ராஜ்யத்துக்கான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். தேவன் தாமே இந்த வசனங்கள் மூலமாக நமது ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு புது பலத்தையும் புது மகிமையும் காண பண்ணுவாராக. அதன் மூலமாக நமது உலக பிரபலமான வாழ்க்கையும் நமது ஆவி ஆத்மா சரீரத்திலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமீன், ஆமீன்.